ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து காமனாக 2 டைப்புக்கு கீழே வந்து வரும். ஒன்று கம்பைலர், இன்னொன்று இன்டர்பிரட்டர். நம்ம ஒர்க் பண்ண போகிற லாங்குவேஜ் வந்து கம்பைலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜை ரன் பண்ணுற கம்பைலரை வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கணும். சப்போஸ் அது இன்டர்பிரட்டராக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கான இன்டர்பிரட்டரை வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த லாங்குவேஜை வச்சு ப்ரோக்ராமை ரைட் பண்ணி ரன் பண்ண முடியும். அண்ட் நம்ம இப்போ பார்க்குற ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து வரும். நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும்தான் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும், பேக் எண்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். அதனால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு பேக் எண்ட் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்டர்பிரட்டரை வந்து மேனுவலாக நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் வந்து பண்ணணும். இதுவே ஃப்ரண்ட் எண்டுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ப்ரௌசரில் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது ப்ரௌசர்லேயே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கான இன்டர்பிரட்டர் வந்து இருக்கும். அண்டு நம்ம எந்த ப்ரௌசர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரௌசரில் கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்டோட இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து இல்லை அப்படின்னா எந்த ப்ரௌசர்னாலையும் ஒரு வெப்சைட்டையோ இல்லை வெப் அப்ளிகேஷனையோ கரெக்டாக லோட் வந்து பண்ண முடியாது. இப்போ இந்த 2 டைப்லையும் எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மெரின் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ஆன்லைன் கோர்ஸ் மூலிமா கற்றுக்கலான்ட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆன்லைன் கோர்ஸ் வந்து மெரின் ஸ்டாக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். கோர்ஸோட ஃபீஸ் அண்ட் சிலபஸை பார்க்குறதுக்கு நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை டைரெக்டாக கான்டாக்ட் வந்து பண்ணலாம். இல்லைனா நம்ம வெப்சைட்டில் இருக்கிற கான்டாக்ட் ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை கான்டாக்ட் வந்து பண்ணுவோம். அண்ட் இப்போ டாப்பிக்கை வந்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசரில் இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ அமேசான் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெப்சைட்டை வேணாலும் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அதில் ஜஸ்ட் உங்கள் மவுஸை வச்சு ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேனல் வந்து வரும். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று இந்த ரைட் சைடில் இல்லைனா இங்கே பாட்டமில் ஒரு புது டேபு வந்து எக்ஸ்ட்ராவாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த டேபை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே மேலே பார்த்தா எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ண வெப்சைட்டில் இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வந்து நிறைய காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க இந்த சர்க்கிள்குள்ளே ஸ்லாஷ் இருக்கிற இந்த ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கன்சோல் வந்து கிளியர் ஆயிரும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், எல்லா ப்ரௌசர்லேயுமே ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து ரன் பண்ணுறதுக்கான அந்த இன்டர்பிரட்டர் வந்து இருக்கும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே இந்த கன்சோல் டேப்பில் வந்து நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதி ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ஏன் வந்து நம்ம இந்த கன்சோல் டேப்பில் வந்து பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேப்பும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹெச்டிஎம்எல்காக வந்து இருக்கும். கன்சோல் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டுக்கான டேபு. ஸோ அதில் தான் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து ரன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த டேப்பில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைஸ் வந்து பெருசாகும். இதே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிறுசு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஜஸ்ட்டு வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே அலர்ட்னு வந்து டைப் பண்ணிவிட்டு சிம்பிள் பேரான்திசிஸ் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டு அதில் நமக்கு என்ன மெசேஜ் வந்து அலர்ட் பாக்ஸில் வந்து ஷோ பண்ணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வெளியே கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படி என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடு வந்து ரன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் அந்த அலர்ட்டுக்குள்ளே சிங்கிள் கொட்டேஷனில் என்ன டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தோமோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுமே வந்து நம்ம இந்த கன்சோல் டேப்பில் வந்து ரன் பண்ண முடியும். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கோடை நம்ம எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண முடியாது.
ஆன் த கோவில் நம்ம ஏதாவது ஒரு கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ப்ரௌசரில் இருக்கிற இந்த கன்சோல் டேபை வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் கோடோட அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை வந்து இந்த கன்சோலில் காட்டுற மாதிரி கோட் எழுதிட்டு இங்கே வந்து நம்ம அவுட்புட் வந்து பார்க்க முடியும். அதுவும் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்காக ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அதை பண்ண முடியும். அண்ட் இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட நேம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். அண்ட் இப்போ நம்ம கோடு வந்து எழுதணும் அப்படின்னா ஏதோ ஒரு கோட் எடிட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோடு இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லையே வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்லை வேறு கோட் எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நான் ஓப்பன் வித் கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரை நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணி HTML ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் எண்டுக்காக நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து எழுதி அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா அதை டேரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை மட்டும் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக HTML ஃபைல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படும். ஏன் HTML ஃபைல் வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஏன்னா ப்ரௌசர்னால் டேரெக்டாக HTML ஃபைலை தான் வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண முடியும். அப்படி HTML ஃபைல் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு CSS ஃபைலோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோ வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா தான் அந்த ஃபைல்ஸ்க்கான அவுட்புட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே HTML ஃபைலோட நேம் வந்து index.html அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கான ஒர்க் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு HTML அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். இந்த சஜஷன் வந்து வரும். அதில் இந்த HTML:5 அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கிற HTML-க்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அண்ட் இங்கேருந்து HTML-ஐ வந்து சர்வ் பண்ணுறதுக்காக லைவ் சர்வர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடோட இந்த சைட் மெனு பாரில் வந்து இந்த 5ஆவதாக இருக்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். அங்கே லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து வரும். ஸோ அதை இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக இப்போ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா HTML ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட HTML ஃபைலை டேரெக்டாக ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கும். அண்ட் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் கன்சோல் டேப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ஏதாவது எரர் இந்த மாதிரி இருந்தால் இந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த HTML டாக்குமெண்ட் ஏன் எம்டியாக இருக்குது, கண்டென்ட் எதுவுமே ஷோ பண்ணல அப்படின்னா, நம்ம HTML கோடுக்குள்ளே எந்த கண்டென்ட்டும் ஆட் பண்ணல. ஸோ இங்கே பாடிக்குள்ளே ஒரு H1 எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம டைட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்து பார்க்கலாம். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டைட்டில் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அண்ட் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து எழுதி நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ HTML கூட நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை 2 டைப்பாக வந்து நம்ம எழுத முடியும். ஒன்று டேரெக்டாக இந்த HTML ஃபைல்லே வந்து எழுதிக்கலாம். இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்டுக்காக செப்பரேட்டாக இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெண்டுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ 2 மெத்தடில் நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் இங்கே பாடிக்குள்ளே ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த டேகை வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை வந்து பாடிக்குள்ளே எப்போவுமே கடைசியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மல்டிபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை வந்து கிரியேட் பண்ணணும், இல்லை மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாலும் பாடிக்குள்ளே HTML-க்கான கோட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதாவது கண்டென்ட்டை ஷோ பண்ணுற HTML-க்கான கோட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கான அந்த ஸ்கிரிப்ட் டேக்ஸ் வந்து இங்கே வரணும். இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேருக்குள்ளே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் என்ன வேணாலும் எழுதலாம். இப்போ மினிமமாக கன்சோல் டேப்பில் வந்து நம்ம ஏதாவது ரைட் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சோலை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். கன்சோல், அதுக்கு டாட் கொடுத்து லாக் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ வந்து கொடுக்குறோமோ அது கன்சோலில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே சிங்கிளாக டபுள் கொட்டேஷன்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அது வந்து கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம நம்பரை வந்து அவுட்புட்டாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கொட்டேஷன் வந்து தேவைப்படாது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன்.
லைவ் சர்வரில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் அது அப்டேட் ஆகிருக்கும். இப்போ கன்சோலில் வந்து பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வேணாலும் எழுதிக்கலாம். அண்ட் அடுத்ததாக எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஐக்கானை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு புது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான நேம் வந்து test.js அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ நேம் நம்ம என்ன வேணால் வைக்கலாம், பட் நேம்க்கு அப்புறம் .js அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ எந்த லாங்குவேஜுக்காக ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ HTML அப்படிங்கும்போது நேம்க்கு அப்புறம் .html வந்து கொடுத்துருக்கோம். CSSனா .css அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு .js அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கணும். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னா இந்த ஃபைலுக்கான ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா கன்சோல் லாக் வந்து கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம தனியாக ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து எழுதியிருக்கோம். கன்சோலில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணுறதுக்கான கோடு வந்து எழுதியிருக்கோம். இப்போ ப்ரௌசர் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ஷோ பண்ணாது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இன்னும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து HTML ஃபைல் கூட லிங்க் வந்து பண்ணல. இப்போ அந்த லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரௌசர் போய் பார்க்கலாம். நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்கிரிப்ட் டேகை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த பேரில் ஓப்பனிங் டேகுக்குள்ளே ஸ்கிரிப்ட்டுங்கிற நேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு SRC அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். SRC அப்படின்னா சோர்ஸ் ஆட்ரிபியூட். அதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டு அந்த கொட்டேஷனுக்குள்ளே நம்ம லிங்க் பண்ண போகிற அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோட நேம் வித் எக்ஸ்டென்ஷனோட மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ test.js டைப் பண்ணும்போது சஜஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து கூட அந்த சஜஷனை ஆட்டோ கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற HTML ஃபைல் இருக்கிற சேம் ஃபோல்டரில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இருந்ததுனால டைரெக்டாக ஃபைல் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஏதாவது ஃபோல்டருக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த ஃபோல்டர் நேமை மென்ஷன் பண்ணி ஸ்லாஷ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ பாத் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை அதனால் ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம செப்பரேட் ஃபைலை க்ரியேட் பண்ண ஜாவா ஸ்கிரிப்ட் கோடோட அவுட்புட்டும் வந்து ஷோ பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வந்து வரலாம். ஸோ இங்கே ஸ்கிரிப்ட் டேக் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சோர்ஸையும் நம்ம இங்கேயே வந்து ஆட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரலாம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம ரெண்டுமே வந்து பண்ண முடியாது. அதாவது ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபைல்னா எக்ஸ்டர்னல் ஃபைலை வந்து கனெக்ட் பண்ணணும். இல்லை லோக்கலாக ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து எழுத போகிறோம் அப்படின்னா லோக்கலான அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து எழுதியிருக்கணும். ஃபைலையும் கனெக்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் எழுதணும்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ ஒன்றுனா ஏதாவது ஒன்றை மட்டும் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ரெண்டாவது இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். main.js என்டர் வந்து கொடுத்துட்றேன். இப்போ என்டர் கொடுத்தோன்னையும் அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிக்கிச்சு. இங்கே என்ன பண்ணுறேன்னா console.log வந்து எடுத்துகிட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து console log வந்து பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டும் நம்ம அவுட்புட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம HTML கூட லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்கிரிப்டை கொடுத்து ஃபைல் லிங்க் பண்ணும்போதும் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டேக்குக்கு ஒரு ஃபைல் தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஸ்கிரிப்ட் டேக் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் SRCங்கிற சோர்ஸ் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொட்டேஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இது இன்னொரு ஃபோல்டரில் இருக்கிறதுனால அந்த ஃபோல்டர் நேமை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி பண்ணோன்னா நம்ம ப்ராப்பராக அந்த அவுட்புட்டை வந்து பார்க்க முடியும். இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணோன்னா அது எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ பேக் எண்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேக் எண்டுக்காக நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்டோட இன்டர்பிரிட்டரை வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கணும். அந்த இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, Node.js தான். Node.js அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டோட இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறத தாண்டி அது ஜாவா ஸ்கிரிப்டுக்கான ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். அதாவது அந்த கோடை ரன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் Node.js வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணோம்.
அதை பற்றியெல்லாம் நம்ம செப்பரேட்டாக Node.js சீரிஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு Node.js அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு nodejs.org அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து வரும். அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே இருக்கிற கெட் Node.js அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த டவுன்லோட் பேஜ் வந்து வரும். ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் மேலே கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லை வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. வேறு எதையும் செலக்ட் பண்ண வேணாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறக்கு ஒரு கைடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதை பார்த்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே விண்டோஸோட சர்ச்சில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு CMD அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நோட் ஸ்பேஸ் -- வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. எரர் இல்லாமல் Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நோடுக்கான வெர்ஷன் வந்து காட்டும். கரண்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நோடோட வெர்ஷன் என்ன இருந்துச்சோ அந்த வெர்ஷன் வந்து காட்டும். ஸோ வெர்ஷன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கோட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த HTML எல்லாம் தேவைப்படாது. ஸோ இந்த ஸ்கிரிப்டையும் இந்த index.html இது எல்லாத்தையும் டெலிட் வந்து பண்ணிடுறேன். இப்போ இந்த test.js ஃபைல் மட்டும் இருக்கட்டும். இப்போ Node.js வச்சு நம்ம ஜாவாஸ்கிரிப்டை வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு டெர்மினல் வந்து தேவைப்படும். எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வெர்ஷனை வந்து செக் பண்ணணுமோ அது மாதிரி டெர்மினல் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டெர்மினல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அங்கே நியூ டெர்மினலை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே ஒரு விண்டோ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே வந்துட்டு நோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் அதுக்கப்புறம் .js அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா கொடுங்க. இல்லைனா நோட் ஸ்பேஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தீங்கனாலும் போதும். பட் இதை வச்சு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை மட்டும் தான் ரன் பண்ண முடியும். HTML CSS பைத்தானோ அதை வச்சுருந்தீங்கன்னா அதை ரன் பண்ண முடியாது. ஸோ நோட் ஸ்பேஸ் கொடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு வந்து கொடுங்க. நம்ம ப்ரௌசரில் பார்த்த அந்த அவுட்புட்டை நம்மளால் இங்கேயும் வந்து பார்க்க முடியும். அண்ட் இங்கே வெறும் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ப்ரௌசரில் வேறு கண்டென்ட் எல்லாமே வந்திருந்தது. அதுக்கு காரணம் இப்போ நம்ம ரன் பண்ணியிருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன அவுட்புட் வந்து வரணும்னு எழுதியிருக்கிறோமோ அதை மட்டும்தான் இங்கே அவுட்புட்டாக வந்து எடுத்துகிட்டு வரும். இப்போ இங்கே இன்னொரு கன்சோல் வந்து ஆட் பண்ணுறேன். பேக்எண்ட் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்பேரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்பேரோ கிளிக் பண்ணால் நம்ம ப்ரீவியஸாக ரன் பண்ண கமெண்ட் வந்து வரும். ஸோ நமக்கு அந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ என்ட்ரு வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 2 கன்சோலுக்கான அவுட்புட்டையும் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.